நான்லாம் ஒரு ஒய்எம்சிஏல ஒரு ஷூட்டிங் நடந்துச்சு. காலையில் 8 மணிக்கு ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் கேட்டோம்னா 8 மணிக்கு வந்துருங்கன்ட்டாங்க. காலையில் 8 மணிக்கு போய் நிற்கிறேன். நானும் ஃபோட்டோகிராஃபர். நீங்களே போயிருக்கீங்க? ஆமாம், நானும் ஃபோட்டோகிராஃபரும் போய் நிற்கிறேன். எத்தனை மணிக்கு வந்திருப்பாருன்னு நினைக்கிறீங்க? ஒரு 8 மணினா ஒரு 12 மணிக்கு வந்துருப்பாரா? 3 மணிக்கு வந்தார். ஹாய் 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 அப்படின்ட்டு போயிட்டார். அவ்வளோதான். 8 மணிலேருந்து 3 மணியா? ஆமாம். அப்படின்ட்டு போய் அப்படியே ஷாட்டில் நின்னார். 2 இது அப்படியே கிளம்பி கார் ஏறி போயிட்டார். எங்களை வர சொன்னதே ஞாபகத்தில் இல்லை அவருக்கு. அந்த மாதிரி அவுட்டோர் போகிறது போய் திடீர்னு வயிற்றை பிடிச்சிட்டு அப்படியே உட்காந்துருவார். சார் பயங்கரமான வலி சார், ஒரு சீன் தான் நடிச்சிருப்பார். சார் முடியல சார் அப்படின்ட்டு ரூமுக்கு போயிடுவார். அவ்வளோதான். ஸ்கூல் பசங்க காலையில் கொஞ்சம் வயிற்று வலி அப்படின்னு சொல்கிறாங்களா, அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். அந்த வயிற்று வலிக்கு பின்னாலும் ஒரு காரணம் இருக்கும். அதை வந்து டைரக்டர் அதை செஞ்சு கொடுக்கணும். நல்லா செஞ்சு கொடுத்துட்டா வயிற்று வலி போயிடும். ஸோ அதெல்லாம் நடக்கும். அப்போ இது பாரதி கண்ணன் சொன்னதில் இது இவ்வளோன்ட்டு தான் கார்த்தியை பற்றி. அதை விட பயங்கரமாக நிறையா இருக்குது இங்கே.